தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கினிய மேஷராசினியர்களே, எப்படி இருக்க போது இந்த வைகாசி மாதம் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்க போகுது. எல்லாரும் ரிஷபம் சூப்பர், துலா சூப்பர்னு சொன்ன கூட அமைதியா நாங்க தான்ப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசியா இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த 12 ராசிகள் இந்த மாதம் மேஷராசிக்காரங்க தான். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்தில் இருத்தல் அப்படின்றது மிகப்பெரிய ராஜயோகம். தனம் வாக்குஸ்தானத்தில் 5ஆம் அதிபதி போய் அமர்தல். அப்படி ஏற்கனவே போன மாசமே நம்ம கொஞ்சம் அப்படியே இருந்தோம். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருந்தாரு. இப்ப மிஸ்டர் சூரியன் 2ஆம் இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு தனக்காரத்தை இயக்க போகிறார். தலைமைத்துவம் அதிகரிக்க போகுது. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம், அதாவது மே 15ஆம் தேதியிலிருந்து மே 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 30 நாட்களும் எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சூரியனை அடிப்படையாக வைத்துக்கொண்டு வாக்குஸ்தானம் பலித்தமாக போகிறது. உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்க போகுது. 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனம், நேத்திரம், வாக்குஸ்தானம், இந்த 3 இடத்தையும் சூரியன் தன்னுடைய கதிர்களால் இயக்க போகிறதுனால, அதுவும் உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி எவர இருக்காரு. இப்படி எல்லாம் நான் அப்படியே பூட்டி கழிச்சு சொன்னா ஒரு மாதிரி ஆயிடும். ஷார்ட்டா ஒரு விஷயம் சொல்லணும்னா 5ஆம் வீட்டு அதிபதி 2இல் அமர்தல் அப்படின்றது மிகப்பெரிய ராஜயோகம். உங்கள் வாக்கால், உங்களுடைய சிந்தனையால், உங்களுடைய செயல் கரெக்டாக இயங்க போயிருது. யூஸ்வலா நம்ம நினைப்போம், ஆனா அதை செஞ்சோமானா அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் தான். நினைக்கிறத மட்டும் என்னால் செய்யவே முடியல, இதை மட்டும் நான் செஞ்சிருந்தேன்னா சக்சஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய புலம்பியிருப்போம். இந்த தடவை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க செய்யறதுக்கான அத்தனை விதமான வாய்ப்புகளையும் சூரியன் உங்களுக்கு அருள போகிறார். இந்த வைகாசி மாதம் என்னெல்லாம் நடக்க போகிறது மேஷராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல கடன் நிவர்த்தியாக போகிறது ஒரு விஷயம். 2வது சுப செலவுகள் அதிகரிக்க போகிறது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி வேற உச்சமா தான் உட்கார்ந்துருக்காரு. அதுவும் 12ஆம் இடத்துல போய் உச்சமாயிருக்கிறார். அப்படின்ற போது கொஞ்சம் சுப செலவுகள், நிறைய ட்ரெஸ் வாங்குறது, நிறைய வந்து செப்பல் வாங்குறது, நிறைய ஷூ வாங்குறது, நிறைய வாட்ச் வாங்குறது, இன்னும் பெண்களாக இருந்தால் நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம் வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் மேலோங்க போகிறது. ஷாப்பிங் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு வீட்டில் உட்காந்துருந்த என்ன பத்தியா ஷாப்பிங் போக வச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே எல்லாத்தையும் வாங்குறது. ஆனால் அமைப்பெல்லாம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இனிதே கை கூட போகிறது. பயணங்கள் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது. ஏன்னா குரு இது வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்து அப்படியே அழகா மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய விஜயஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய தெம்பை கொடுக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு. மனதில் இனம் புரியாம இருந்த இந்த பயம், பதட்டம் எல்லாம் நிவர்த்தியாக போகுது. டக்கு டக்கு டக்குன்னு எல்லா விஷயம் நடக்க போகுது. பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்க போகுது, அனுகூலம் கிடைக்க போகுது, பெயர் கிடைக்க போகிறது. இந்த 5ஆம் இடமே இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் தான். இது போய் 2ல உட்கார்ந்து இருக்கும் போது அதன் மூலமாக வருமானம் கிடைக்க போகிறது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.